இந்த பாருங்கள் புட்டு செய்கிறேன் எங்கள் அண்ணன் பேத்திக்காக. அது வந்து மாவு அரிசி பச்சை அரிசியை ஊற வச்சு 2 மணி நேரம் ஊறணுங்க. ஊறின பிறகு வடிகட்டிட்டு இடித்து மில்லில் இடிச்சிட்டு இருந்தாலும் சரி, இடிச்சிட்டு வந்து அப்புறம் வாட்டணும். வாட்டின மாவு தான் இது. இதோ இருக்குது பாருங்கள், வேட்டில் வச்சு வேக வச்சது மாவு. இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புட்டு செய்யும்போது மாவில் உப்பு தண்ணியை தெளித்து பெசரி வேக போடணும். 1 நிமிஷம் தான் வெந்து போயிடும். வெந்ததும் எடுத்து கொட்டிக்கணும். எடுத்து கொட்டி ஆற விட்டுடுங்க. நல்லா சவுண்டு ஆறிடும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வெல்லம், 1 தேங்காய், 4 ஏலக்காய், நெய்யெல்லாம் போடும்போது பெசரும்போது போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வெல்லம் வடிகட்டிட்டு கரைஞ்சதும் வடிகட்டிட்டு அப்புறம் தேங்காயை போட்டு இந்த மாதிரி பாவு போட்டுக்கணுங்க. தண்ணியாக இருந்தால் புட்டு நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாவு வரணும். வந்து போட்டு எடுத்துகிட்டு இதில் போட்டு இந்த மாவில் போட்டு இந்த மாதிரி கிளறணும். கிளறினதை காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பொலன்னு நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும், மணல் மாதிரி இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். வெறும் தேங்காய் தான். சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க. நான் கடலைப்பருப்பு போட மாட்டேன், வெறும் தேங்காய் தான் போடுவேன். நெய் ஊற்றுவேன். இந்த கிளறி காட்டுறேன் பாருங்கள். வாட்டினா இப்படி இருக்கும் பாருங்கள். உப்பு தண்ணி தெளித்து மாவில் வாட்டணும். வாட்டி எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதான் பதம். ஒரே நிமிஷம்தான். இதில் இந்த இதை போட்டு வெள்ளை பாவு போட்டு இந்த மாதிரி கிளறிக்கணும். இப்போ கிளறி இருக்கேன் பாருங்கள். இதில் நெய் ஊற்றி இதை கிளறி வச்சுக்கணும். கிளறிட்டு அப்புறம் மெதுவாக உடச்சி இது பண்ணணும். இப்போ கிளறி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை என்ன பண்ணணும், அப்படியே கலந்து சல்லடையில் சளிச்சிட்டோன்னு வச்சுங்க. அதை பாருங்கள், உழுது பாருங்கள் சல்லடையில் கீழே இந்த மாதிரி வச்சோன்னா இதை பாருங்கள் பொலன்னு இருக்குது பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள், அப்படியே சக்கரை மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நெய் நம்ம இஷ்டத்துக்கு என்ன நெய் வேணால் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு கடைசியில் தான் போடணும், இல்லாட்டி நமக்குன்னு போயிடும். இப்போ போட்டால் மொறுன்னு இருக்கும். அதான் புட்டு ரெடி. பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பேத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லாட்டி இதை பாருங்கள், புட்டு மணலாட்டம் இருக்குது பாருங்கள். முந்திரி பருப்பை போட்டு இதை மாதிரி கிளறிட்டோன்னு அதை பாருங்கள், மணலாக இருக்குது பாருங்கள். உதிரியாக கட்டியே இருக்காது.